This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அச்சு முறுக்கு ரொம்ப சுவையாக மொறுன்னு ஹைஜீனிக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி முழுக்க அரிசி மாவில் தான் பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை கிடைக்கலன்னா நீங்கள் சீனி யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அச்சு முறுக்கு பண்ணுறதுக்கு இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெள்ளை துணியில் விரித்து இதை வாட வைக்கணும். வீட்லேயே ஃபேன் காற்றுலேயே உலர வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா உலர்ந்துருச்சு. உலர்ந்ததை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்படி அமுக்கி பார்க்கும்போது கையில் அரிசி ஒன்று ஒட்டணும். அந்தளவுக்கு ஈரம் இருந்தால் போதும். ரொம்பவும் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கக்கூடாது, ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மிக்ஸி ஜாரில் இதை நம்ம சேர்த்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் மாவாக அரைக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு சல்லடை வச்சு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிடுங்க. கொஞ்சம் பெரிய கன்று அரிப்பாக இருந்துச்சுன்னா அதில் அரைக்காதீங்க, நம்மளுக்கு தெரிக்கும் அதனால் நல்ல பொடிசாக நல்லா நைஸ் கன்னாக இருக்கும், அந்த இதை வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3/4 கப்பு போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்து ரெண்டையும் முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். ஒரு நாட்டு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, ஒயிட் சர்க்கரை. ஏன்னா சர்க்கரை சேர்க்கும்போது அதோட இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும். அதனால் நாட்டு சர்க்கரைங்கனால கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து இதை அப்படியே கலந்துக்கிடுவோம். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. நம்ம போட்டிருக்க நாட்டு சர்க்கரைக்கும் அந்த முட்டைக்கும் மாவு நல்லா இலகி கொடுக்கும். அதனால் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தாலே போதும், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அது கரைஞ்சி நமக்கு இந்த தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள். இது சரியான பதம். இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெயில் நம்ம அச்சு முறுக்கு அச்சை எண்ணெயில் காய வைக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்குது, இது காஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த அச்சில் பாதி அளவு மாவு முக்கிக்கோங்க, ஃபுல்லாக முக்கக்கூடாது. அச்சில் பாதி அளவுக்கு மாவு முக்கி இதை அப்படியே எண்ணெயில் வச்சா போதும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா அதுவே அப்படியே லைட்டாக வெந்து வரும்போது லைட்டாக அப்படியே கலண்டு வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பி வச்சு எடுத்து விட்டுருங்க. அவ்வளவுதான். ஒரு தடவை தான் போட முடியும். அதுக்கப்புறம் அந்த கம்பி அதில் காய வச்சிடணும் எண்ணெயில். நம்ம தொடர்ந்து முக்கியிருந்தோம்னா சரியாக அச்சு முறுக்கு வராது. அதனால் ஒன்று போட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தது எடுக்கணும். அது வரைக்கும் அந்த கம்பி அந்த எண்ணெயிலே காயணும். அப்போ தான் அச்சு முறுக்கு நல்லா வரும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. கம்பியில் சூடு இல்லைன்னா மாவு அதில் ஒட்டாது. அச்சு முறுக்கு எல்லாமே பிரிஞ்சு போயிடும். அதனால் கம்பி நல்லா சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு அச்சு முறுக்கு கரெக்டாக வரும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மாவோட கன்சிஸ்டன்சியும் அதே தான். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் ஆயிடக்கூடாது. சரியான பதத்தில் இருக்கணும். அச்சு முறுக்கு நல்லா வராது. அதனால் அதையும் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுன்னு இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்ல மொறுன்னு வந்துருச்சு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.